Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 773 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி ஐ விருந்து இன்னைக்கு நமக்கு ஜாலி அப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டே போறான். நமிக்கு கடுப்பாயிரும். புடிச்சு ஒரே அமுக்கி ஏன்டா எருமை, நேத்து நைட்டு தாண்டா விருந்து மருந்துன்னு தின்னுட்டு கிடந்த, மறுபடியும் என்னடா உனக்கு விருந்து, மூடிட்டு போய் சஞ்சயை காப்பாத்துற வேலையை பார்ப்போம், நமக்கெல்லாம் டைமே இல்லாம்பா. அவன் சப்பி போன அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீயும் வரியான்னு கேட்பான். ஆக்சுவலா சஞ்சயை கோட்டை விட்டதுக்கு அவளுமே ரொம்ப ஃபீல் பண்றா. அதனால நானும் கண்டிப்பா வருவேன்பா. அது மட்டும் இல்லாம கடல்ல அவ்வளவு பெரிய கப்பலை வச்சுக்கிட்டு லூஃபியால மட்டும் தனியா போயிட முடியுமா, நேவிகேட்டர் எல்லாம் நியூ வேர்ல்டுல கடல்ல சுத்த முடியுமான்னு கேட்ட உடனே அட ஆமா இல்லன்னு ஷாக் ஆவான். அடுத்து சாப்பர் நானும் வரேன்பா. அவன் என்ன ரீசன் சொல்லுவான்னா பெக்கோம்ஸுக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்குது, அவனை பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குமே ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா கூட ஒரு டாக்டர் இருக்கணும்ல. அடுத்து நம்ம ப்ரூக்கு, நீங்க எல்லாம் ரொம்ப டவுனா இருக்கும் போது நான் பாட்டு பாடி உங்க எல்லாத்தையும் உசுப்பேத்த வேண்டாமா அப்படின்னு ஊலாமா மூடிட்டு போ, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாம்பாங்க, அசிங்கமா போயிடும். மொத்தத்துல அவனும் வர்றான்பா. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கின்னு கூட போக வேண்டியது. ஆனா இப்போ நம்ம லூஃபி கூட வரேன்ன உடனே அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்பான், நான் அவங்களை கூப்பிட்டு போகட்டுமான்னு. அட அது உன் க்ரூ மெம்பர்ப்பா, ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை என்னால தடுக்க முடியுமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, என்னால சஞ்சயை காப்பாத்த வர முடியலன்னு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வேற சொல்லுவான். ஏன்னா அவனை காப்பாத்துறதுக்கு இவனும் கடமைப்பட்டிருக்கானாமா. அதுக்கு மன்னிப்பு வேற கேட்பான். இவங்க 3 பேரும் கின்னு கூட போறாங்க. இவங்க 4 பேரும் சஞ்சயை காப்பாத்திட்டு நேரா அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் பிளான். அப்ப ரோபின் லூஃபி கிட்ட பானகிலிஃப பார்த்தான்னா அதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டு வர சொல்லுவான். ஏன்னா அது அப்புறம் இந்த ஐலாண்ட்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ண போறாங்களே கைடோ, அவங்கிட்ட இருக்க பானகிலிஃப்னு எல்லாத்தையும் வச்சு ரிசர்ச் பண்ண போறாளாமா. அதனால கொண்டு வந்துருந்தவன ஒரு பஞ்சாயத்துல நான் பாத்துக்கிறேன்பா. சரி இப்போ ஆளாளுக்கு ஒரு டீமா பிரிஞ்சாச்சு, எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. சட்டு புட்டுன்னு அந்த வேலையை பார்த்து முடிச்சாதான் கைடோவை காலி பண்ண முடியும். ஆனாலும் இந்த கேட் வைப்பர் திருந்தல, கண்டிப்பா விருந்து சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணியே ஆகணும்னு ஊர் மக்களை சாப்பாடெல்லாம் கொண்டு வர வச்சு ரெடியா நின்னுட்டு இருப்பாரா. அந்த டீமுங்கும் போது எல்லாத்துக்குமே ஏதோ சரியில்லைன்னு தோணும். என்னதுன்னு பரபரப்பா அங்க எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஜெனுசாங்கிற யானை வந்து பயங்கரமா கத்தும். அப்படி கத்துறது மட்டும் இல்லாம அது ஒரு சைடா சரியுமா, எல்லாருமே கண்ணா பின்னான்னு அடிச்சு தெரிச்சு ஒரு சைடா போய் விழுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அந்த ஜாக் எரும மாட்டு பையா இருக்கானே அவன் அந்த யானையோட காலை கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கான். அப்படி அவனுக்கு சுடுறதுனால வலி தாங்க முடியாம அது முன்ன பின்னு பாடியை சரிக்கும். அதுலதான் இவங்க கண்ணா பின்னான்னு அடிச்சு புரண்டு விழுந்துட்டு இருக்காங்க. பெக்கோம்ஸ் தான் 2 கட்லுக்கடியில மாட்டிட்டு படாத பாடுபடுவான். மொத்த ஐலாண்டுமே கண்ணா பின்னான்னு அதிருது. அப்புறம் அந்த ஜுனுசா வலி தாங்க முடியாம கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. உசோப்பு பார்த்துட்டு ஆமா யாருப்பா அந்த ஜுனுசா, நான் கேள்விப்பட்டதே இல்லையாமா, அது மேலதான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்க முட்டா பயலன்னு திட்டுவா. ஆக்சுவலா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜாக் தான் கீழே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் இது கத்திட்டு இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. போய் பார்த்தா தானே தெரியும். அப்ப லூஃபிக்கு அங்க இருக்க மக்கள் சத்தத்தெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு சத்தம் தனியா கேட்கும். அது யாரு என்னன்னு தெரியல. அதனால சுத்தி முத்தி யாருன்னு கேட்டுட்டு இருப்பான். ரிப்ளையே இல்ல. இங்க அந்த யானை வேற கண்ணா பின்னான்னு சரியறதுனால அது மேல இருக்க பில்டிங் எல்லாம் சரிஞ்சு விழ போகும். அதுல இடையில நம்ம லாவோட குரூ மாட்டிக்குவாங்க. நல்ல வேலை அவன் பார்த்ததுனால ஷாம்பிள்ஸ் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்திடுவான். அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்க மேல பில்டிங் எல்லாம் விழ வரும். பிராங்கி, டியூக்கு, கேட் வைப்பர்னு அவங்களால எவ்வளவு மக்களை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு மக்களை காப்பாத்துவாங்க. ரோபின்லாம் பெரிய பெரிய கையெல்லாம் வர வச்சு அந்த பில்டிங் விழுறத ஸ்டாப் பண்ணுவான். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி இன்னும் கத்திட்டு இருப்பான், யாரு பேசுறது ஒழுங்கா சொல்லுங்கன்னு. அப்ப மறுபடியும் சரியுமா நமி விழப்போறேன்னு சொல்லிட்டு லூஃபியோட கழுத்தை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். அது சல்லுன்னு போகும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூக்கோட தான் அதுக்கு மேல காமெடி. அவனுக்கு தான் பாடியில எலும்பு தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. அப்படியே அடிச்சு புரண்டு பல்ட்டி போட்டுக்கிட்டே போவான். பேலன்ஸ் பண்ண முடியாம அவன் விழுகிறத பார்க்கும்போது செம காமெடியா இருக்கும். அதே நேரம் இங்க காஞ்சிரோ, கின்னு, அப்புறம் கேட் வைப்பர்லாம் அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மொமனோசுகேவை காட்டுறாங்க. தலையில கைய வச்சுட்டு தலைவலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஜொனுசாக்கு என்னாச்சுன்னு தெரியல, மக்களுக்கு என்ன ஆக போதுன்னு தெரியல. அப்ப அந்த டைம் நீங்க இருக்கீங்களான்னு அந்த சவுண்ட் கேக்குமா, அந்த சத்தம் நம்ம லூஃபிக்கும் மொமனோசுகேக்கு மட்டும் தான் கேட்டிருக்குதே தவிர வேற யாருக்கும் கேட்கல. ஆனா சத்தம் ரொம்ப ஓவரா இருக்கிறதுனால காதே வெடிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. டியூக்குக்கும் கேட் வைப்பருக்கும் ஆல்ரெடி அது எந்த வாய்ஸ்னு சொல்லி தெரியும் போல. நம்ம ஆளுக்கும் கேக்குதுன்னு உடனே பயங்கரமான ஷாக்கு. சீக்கிரம் அந்த வாய்ஸ் சொல்லுது. ஏன் அந்த வாய்ஸ் இப்படி அவனுக்கு கேக்குதுன்னே தெரியல. அது பேசும்போதெல்லாம் காதுக்குள்ள குயின்னு இருக்கும். அதே நேரம் அந்த ஜாக்கு அந்த ஜுனுசா யானையோட காலை போட்டு கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கான். கூட இருக்க அல்ல கைகளும் இந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்றானுங்க, நன்னாரி பாயிலுங்க. அண்ட் இவனுங்க பண்ற அட்டாக்கு அது ரெஸ்பாண்ட் வேற பண்ணுதா, அது இன்னுமே அவனுக்கு ஹாப்பியா போச்சு. ஜாக்கோட கணக்குப்படி நார்மலான யானைனா ஒரு டைம் சுட்டப்பவே இங்க இருந்து திருச்சடிச்சு ஓடி இருக்கணும். ஆனா இந்த யானை கத்திக்கிட்டே அங்கனையா தான் நின்னுட்டு இருக்குது. ஐ மீன் மூவ் பண்ணுது, ஆனா அந்த அளவுக்கு வேகமாலாம் இல்ல. இந்த ஜுனுசா யானை மில்லினியம் இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்குது. அப்படி
இருக்கும்போது அதோட ஸ்கின் கண்டிப்பா வீக்கா தான் இருக்கணும். இதெல்லாம் லிவிங் லெஜண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு வீக்கான வயசான அனிமல் அவ்வளவுதான். அதனால லெஃப்ட் லெக்லயே எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருங்க. கேப்பே விட்டாம சுடுங்கன்னு சொல்லுவான். அவனுங்களும் அந்த பீரங்கி குண்டை வச்சு அடிச்சு தள்ளிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு சுட 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 அந்த யானையோட காலு கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகுது. அதாலையும் வலி தாங்க முடியல. காட்டு தனமா கத்தும். இப்ப இந்த எரும மாட்டு பயலோட பிளான் என்னன்னா, அதோட காலை அப்படியே சுட்டுட்டே இருந்தானுங்கன்னா முட்டி போடுமா. அப்படி முட்டி போட்டுச்சுன்னா அதோட மூஞ்சி பக்கத்துல வந்துடும். அதுக்கப்புறம் மண்டையிலேயே ஒரு போடு போட்டு இவங்க இஷ்டத்துக்கு நினைச்ச மாதிரி காலி பண்ணிடலாம். அதுக்குதான் இந்த பிளானிங். ஜின்னெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவா. ஏன்னா அவன் அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவான், அதோட கண்ணை புடுங்கணும், நாக்க வெட்டணும், வயித்தை கிழிக்கணும்னு கசாப்பு கடைக்கார மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி இங்க ஒரு கலவரம் போயிட்டு இருக்குது. அண்ட் அதே நேரம் இவனு ரெண்டு வத்தாலையுமே அந்த சவுண்டை கேட்க முடியல. பயங்கர லவுடா இருந்தோடனே காது வேற லெவல்ல வலிக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டா போதும் காதே வெடிச்சிரும் போல அந்த அளவுக்கு கதறுவானுங்க. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுன்னா, நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணணுங்க. லூஃபி உடனே காட்டு கத்துவான். என்ன ஆர்டர் கொடுக்கணும், முதல்ல யார் நீ, எங்க இருந்து பேசிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுன்னு காட்டு கத்துவான். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி இவனுங்களாச்சும் கொஞ்சம் கேப் விட்டு சுடுவானுன்னு பார்த்தா சுத்தம். ஒரு 4 குண்டு போகுதுன்னா அடுத்து ஒரு 2 குண்டாச்சு போகும், அடுத்து ஒரு 3 குண்டாச்சு போகும். இப்படியே அடுத்தடுத்து கேப் விடாம அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய கண்ணு அப்படியே பளீர்னு லைட் எரியும். மேபி இது அந்த யானை கண்ணுன்னு நினைக்கிறேன். சரி இப்ப அந்த சுனுசாங்கிற யானையை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.